புதுச்சேரியில் போலி மாத்திரை விவகாரம் எதிரொலி. இமாச்சல, கேரளா, ராஜஸ்தான் மாநிலத்தின் தயாரிக்கப்பட்ட 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாததால் புதுச்சேரியில் அதன் விற்பனைக்கு தடை செய்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த வழக்கை தற்பொழுது சிபிஐ விசாரணை செய்து வருகின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் மருந்து விற்பனைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு விதித்த நிலையில் தரமற்ற நிலையில் புதுச்சேரியில் விற்பனை செய்த 3 மாத்திரைகளுக்கு தடை விதித்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் ஹிமாச்சல பிரதேசம் சீர்மூரை சேர்ந்த நோனிஸ் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் மாக்பான்சோ 40 மாத்திரை மற்றும் கேரள மாநிலம் பாவியா மாவட்டத்தில் இருந்து அபான் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிட் என்ற பெயரிலான பாராசிட்டமல் 650 மில்லிகிராம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் பைவாவதி பகுதியில் கானானி பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் இந்த மாத்திரைகளின் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டதோடு மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மீதமுள்ள மாத்திரைகளின் இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.